ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நடிகர் விஜய் சேதுபதி. நடிகர் விஜய் சேதுபதியை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட நடிப்பால் நிறைய பேரை கட்டி போட்டு வச்சிருக்காரு. எப்படின்னா யதார்த்தமான நடிப்பு. அந்த நடிப்பு நம்ம சொல்லவே முடியாது, சொல்லி கொடுத்தா வரவே வராதுங்க. சின்ன வயசில் அவருக்கும் பார்த்திங்கன்னா தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது இருந்திருக்கு. ஸ்கூல் படிக்கக்குள்ள நம்ம அழகா இல்லை, நம்ம பார்க்க நல்லாவே இல்லையே, நம்மளெல்லாம் யாராவது பார்ப்பாங்களா, நம்ம பேசினா யாருக்குமே பிடிக்காது, நம்ம பேசினா நம்மளோட குரல் யாருக்காவது பிடிக்குமா அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருந்தவர் தாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் பேசுவாரா அப்படின்னு ஏங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அவர் வாழ்க்கையில் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறாரு. அவரே சொல்லியிருக்காரு, எங்கள் பரம்பரையில் யாருக்கிட்டையுமே சொந்த வீடு கிடையாது, சொந்த காரு கிடையாது அப்படின்னு மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. இன்றைக்கி 10ஓட 11 அவரும் போயிருக்கலாம். காலேஜ் போனார். ஸோ படித்து முடிச்சுட்டு காலேஜ் போனார். அதுக்கப்புறம் துபாயில் ஒரு வேலை ஒன்று கிடச்சிது. அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்படியே அவரோட லைஃப்பை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதாவது நம்மள எல்லாருமே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது வயசானவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, 30 வயசுக்குள்ள செட்டில் ஆகிடணும்பா, 30 வயசுக்கு மேலே நம்மளால் செட்டில் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 30 அபோவ் தான் அவரோட வாழ்க்கையில் அவர் செட்டில்டே ஆனாருங்க. அதை அவரே சொல்லியிருப்பார் நிறையா பேட்டியில். அதாவது 30 வயசுக்கு மேலே ஒருத்தனால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுன்னு எதுக்காக சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியும், அவன் நினச்சா எல்லாமே முடியும் அப்படின்றது அவரே கிளைம் பண்ணியிருப்பார். நமக்கு வந்தார், பீஸா படத்தில் நடித்தார், அதுக்கப்புறம் புதுக்கோட்டை படத்தில் நடித்தார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது இப்போ ரீசெண்டாக தான் நமக்கு அவரை பற்றியே தெரியும். ஏன்னா எப்போவுமே முதல்ல போகிறவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணும் இந்த உலகம். இரண்டாவதாக போகிறவங்கள கண்டுக்கவே கண்டுக்காது. ஸோ அதே போல் சைடு ஆக்டர்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சைடு ஆக்டர் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் உலகமே அவங்கள திரும்பி பார்க்கும். ஸோ அந்த மாதிரி தான் புதுக்கோட்டை படத்தில் நம்ம படம் பார்க்கக்கூட யாருமே பெருசாக அந்த படத்தில் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அந்த இடத்துல இப்போ இவர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வேறு லெவல். ஆனால் இதுக்கு இவர் கொடுத்த உழைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய தியாகங்கள் அப்படின்றது. அதாவது இவரோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நாள் ஒரு யோசனை வருதுங்க. அதாவது படிக்கக்குள்ளே இவர் இவரே யோசிச்சுக்கிட்டாரு, என்னை யாருக்குமே பிடிக்காது, நான் கருப்பாக இருக்கேன், நான் குண்டாக இருக்கேன், நான் ஜப்பியாக இருக்கேன், என்னை யாருக்குமே பிடிக்காது, என் குரல் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசித்தவர் தான் இவர். ஸோ இவர் அதாவது படிப்பு முடிக்கிறாரு, ஸ்கூல் முடிக்கிறாரு, அப்புறம் காலேஜ் முடிக்கிறாரு, அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அப்படின்றது போகிறாரு. ஒரு நாள் திடீர்னு இவருக்கு ஒரு யோசனை, நம்ம ஏன் சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். அதை யோசித்ததுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் சரிப்போ அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி விடலை. இவர் அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாரு. அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் இங்கே வராரு. அப்பயும் கஷ்டம் தான் படுறாங்க. ஸோ இங்கே ஒரு 20,000 சம்பளம், அங்கே 30,000-40,000 சம்பளம் அப்படின்றது ஒரு ஓகே தானே. ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து அந்த வேலையை விட்டுட்டு மறுபடியும் இங்கே வராருங்க. இங்கே நிறைய இடத்துல வேலை தேடுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடியோவாக நான் நடிக்க இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி இறங்குறாரு. நிறைய பேர் அவமானப்படுத்துகிறாங்க, நிறைய பேர் அசிங்கப்படுத்துகிறாங்க. நீங்கள் அவமானப்படுறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க அப்படின்றது அர்த்தவங்க. எந்த இடத்துல நீங்கள் அசிங்கப்படுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் முன்னேறி நிற்பீங்க, நிச்சயம் நீங்கள் நம்பலாம். இவரும் அதையே பிலீவ் பண்ணுறாரு. பிலீவ் பண்ணி இவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு கூத்துப்பட்டறையில் போய்ட்டு வேலைக்காக கேட்குறாரு. அங்கே கேட்கக்கொள்கிற அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வேணால் கணக்கு போடுற வேலைக்கு வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் என்ன பண்ணுறாருன்னா கணக்கு போடுற வேலைக்கு அங்கே ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே கணக்கு புள்ள வேலை, அதாவது அந்த கணக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, வரவங்க ஜாயின் பண்ணுறவங்க ஃபீஸ் கொடுங்க, இந்த ஜிம்லலாம் ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இவரும் அந்த வேலைகள் பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அங்கே யாராவது நடிக்கிறாங்கன்னா அதை போய் எட்டி பார்க்கறது, அந்த இடத்துல போய்ட்டு வாய்ப்பு கேட்குறது, நான் நடிக்கிட்டுங்களா, நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அங்கே இருக்கிறவங்க இவர் பிடிச்சி பயங்கரமாக சத்தம் போட்டு விடுவாங்களாம். நீ என்ன வேலைக்கு வந்தியோ அதை மட்டும் பாடுறா, நாங்கள் தான் நடிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம்ல, நீ எதுக்கு உள்ளே வர அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டியும் இருக்கிறாங்களாம். இவர் இதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இவருக்கு திருமணமும் ஆகிடுதுங்க. திருமணமும் ஆனதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இது இப்படியே போய்ட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நிறைய இடத்துல வாய்ப்பு அப்படின்றது இவர் இன்னும் இறங்கி தேட ஆரம்பிக்கிறாரு சினிமாவுக்காக. அப்போ தான் இடையில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வாய்ப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடைக்குது. இப்படியே தொடர்ந்து போயிட்டு நம்ம ஏன் ஷார்ட் ஃபிலிம் சைடில் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா ஷார்ட் ஃபிலிம் சைடில் போய் பார்க்குறாரு. அவங்கள்ட்ட போய் வாய்ப்பு கேட்குறாரு. அங்கே இவருக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு தான் பீஸா படம். ஸோ அந்த வகையில் தான் பீஸா படத்தில் இவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு, அதாவது ஒரு ஹீரோவாக. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாரு. அதுலேயே இவரோட பிளட்லேயே ஏதோ நடிப்பு அப்படின்றது கலந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா முதல் தடவை நீங்கள் தென்மேற்கு பருவக்காற்று படம் பார்க்கக்கூட இவரை நீங்கள் ஏதோ பழைய புது நடிகர்ப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுலாம் பார்க்க மாட்டீங்க.
அந்த ஃபேஸ்லேயே அந்த ரியாக்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியும். அந்த நடிப்பு அப்படின்றது வந்துடும். பட் எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரில. ஆனால் வந்துட்டு முதல்ல ரிலீஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸா தான். அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று. ஸோ அதில் வந்துட்டு பாட்டு செம்ம ஹிட்டு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பீஸா படமே ஹிட்டு, பயங்கர ஹிட்டு. அது தென்மேற்கு பருவக்காற்று வந்து படமும் ஹிட்டு. ஆனால் நமக்கு இது எல்லாமே ஒரு ஸ்டோரியாக கேட்கக்குள்ள எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டார்ப்பா. ஆனால் அதை கடந்து வர்றதுக்கு கஷ்டங்கள் அப்படின்றத வந்துட்டு அனுபவிக்கணும். அவர் எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், அவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கலாம். என்னடா இப்படி நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்களே, அதுவும் என்னடா உனக்கெல்லாம் உன் குரல் என்னடா மூக்கு அடைச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்துட்டு எவ்வளோ பேர் அசிங்கப்படுத்தியிருக்காங்களா. இதெல்லாம் அவருக்கு எவ்வளோ மன உளைச்சலை வந்துட்டு ஆளாக்கிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த இலக்கு மட்டும் தான் நம்மளோட கண்ணுக்கு தெரியணும். இடையில என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் சரி, அதை நீங்கள் பெருசாக வந்துட்டு எடுத்துக்கவே கூடாது. குதிரைக்கு ஏன் இப்படி கடிவாளம் அப்படின்றத போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது கடிவாளம் மீன்ஸ் என்னென்னா, இந்த கண் ஓரமாக இப்படி வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா குதிரை வந்துட்டு அந்த டைவர்ட் ஆகிக்கிட்டே இருக்குமா. ஏதாவது சத்தம் கேட்டால் என்னடா சத்தம் அப்படின்ற மாதிரி பார்க்குமா. ஆனால் இது கட்டிட்டாங்கன்னா அந்த குதிரையோட இலக்கு வந்துட்டு நேராக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நேராக தான் போகும். அதாவது நம்ம தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நான் சொல்லலைங்க, ப்ரூஸ்லி தான் சொல்கிறாரு. அதாவது தண்ணி எப்போவுமே சரி யாருக்காகவும் எதுக்காகவும் தேங்கி நிற்கவே நிற்காது. அது ஒரு பாதை அதுக்கு கிடச்சிருச்சுன்னா அது எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் அதை அரிச்சு அதிலிருந்து பாதை கிடச்சி போய்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு நேராக போகுதுன்னா திடீர்னு அங்கே ஒரு தடுங்கல் வருதா, அப்போ வேற என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சி போகும். அப்புறம் இந்த பக்கம் வளைஞ்சி போகும். அதாவது அதுக்கான வழி அது தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லலை, அதாவது வந்துட்டு ப்ரூஸ்லி தான் சொல்கிறாரு. அந்த ஸ்டோரி கூட நீங்கள் இன்ஸ்டாலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதியோட வாழ்க்கை அப்படின்றது இப்படி தாங்க. அது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ரொம்ப எலாபரேட்டாக ஃபுல்லாக வந்துட்டு லென்த்தாக சொல்லணும். அது மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சிலர் பார்க்குறவங்க, டேரெக்டாக பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்பா ஹிந்திலலாம் போகிறாரு, பயங்கரமான ஒரு ஆக்டராக இருக்கிறாரு, இவரெலாம் பரம்பரை பணக்காரராக இருப்பார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இல்லை ஒரு மிடில் கிளாஸ்லையாவது இருந்திருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு யோசிச்சிருப்பாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருந்திருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு யோசிப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற குடும்பம் தான். ஸோ சொந்த வீடு கிடையாது. அவரோட எய்ம் என்னென்னா ஒரு சொந்த வீடு, அதாவது ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து லீஸுக்கு போயிடணும் அப்படின்றது தான் அவரோட எய்மா. ஆனால் இப்போ பல கோடிக்கு கார் இருக்குது, பல கோடிக்கு வீடு இருக்குது, பையனையும் நடிக்க போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட சிஸ்டருக்கு கடை வச்சு கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே சரி லைஃப்பில் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு இன்ஸ்பிரேஷனை வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் அப்படின்றது இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் வரீங்க, உங்கள் வீட்டில் அப்பா முதல்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி ஒரு கடையை வச்சோ இல்லை ஏதாவது தனியாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியோ வந்துட்டு லைஃப்பில் முன்னேறிப்பார். அதை கூட நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நிறையா இருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் யாராவது வந்துட்டு சின்னதாக இருந்து பயங்கரமாக வளர்ந்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையாக இருந்து இப்போ ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வந்துட்டு டீட்டெயிலையும் சொல்லுங்கள். அவங்கள பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எதில் வேணால் வந்துட்டு நமக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த சேனலை ஓப்பன் பண்ணி லிங்க்கை வந்துட்டு இங்கே கீழே கொடுக்குறேன். நான் நம்மளுடைய மெயில் ஐடியை கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யாராவது ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்காங்கன்னா அவங்கள பற்றி இங்கே சொல்லணும்னு நினச்சாலும் மறக்காமல் வந்துட்டு சொல்லலாம். ஸோ அதை பற்றியும் வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம். ஏன்னா பெரிய வந்துட்டு ஆக்டர்ஸு, பெரிய வந்துட்டு பதவியில் இருக்கிறவங்க இவங்கள பற்றி பேசுகிறதுக்கெலாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம சின்னதாக நம்ம கண்ணுக்கே தெரியாத நிறையா வந்துட்டு முன்னேறினவங்களாக இருப்பாங்க. அதனால தான் முதல்ல ஒரு பெண் அவங்களோட வந்துட்டு ஸ்டோரியிலேருந்து ஆரம்பித்தோம். முதல் வீடியோ, அதாவது கேன்சர்லேருந்து போராடி அவங்க வெளியில் வந்திருப்பாங்க. ஸோ அந்த தன்னம்பிக்கைக்காகவே அந்த வீடியோவை நம்ம முதல்ல நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் வந்துட்டு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ மோட்டிவேஷனலாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு இது போல் வந்துட்டு எந்த ஆக்டரோட வந்துட்டு லைஃபு, அவங்களோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அவங்களோட வந்துட்டு டீட்டெயிலை, ஸோ அந்த ஆக்டரோட பேரை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.